வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் எக்கனாமிக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இடையான வேறுபாடுகள். நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வளர்ச்சினாலும் முன்னேற்றம்னாலும் சேம் தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பொருளாதார வளர்ச்சின்றது வேறு, பொருளாதார முன்னேற்றம்ன்றது டோட்டலாக வேறு. இப்போ வளர்ச்சினா அது எக்ஸாம்பிள் வந்து நம்ம அமெரிக்க நாடு எடுத்துக்கலாம். பொருளாதார முன்னேற்றம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியா வச்சுக்கலாம். ஓகேவா? வளர்ச்சி அப்படின்னா வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதார பிரச்சனையை பற்றி படிக்கிறது. ஓகேவா? அமெரிக்காலாம் நல்லா வளர்ந்த நாடு, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நம்ம பற்றி படிக்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம்னா இப்போ தான் முன்னேறோம், அப்படின்னா இப்போ தான் நம்ம வளர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்க. அப்போ வளரும் நாடுகளுடைய பிரச்சனைகளை பற்றி படிக்கிறது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வளர்ச்சி அப்படின்னா இப்போ நம்ம வளரணும் அப்படின்னா ரொம்ப லைஃப்பில் பொறுமையாக இருக்கணும், இன்னொன்று படிப்படியாக நிதானமாக நடக்கும். அதுதான் பொருளாதார வளர்ச்சி. ஓகேவா? வளர்ச்சி தான் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப படிப்படியாகவும் நிதானமாகவும் நடக்கும். ஓகேவா? ஆனால் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கிறது. இப்போது பொருளாதார முன்னேற்றம்னா இப்போ நம்ம ஒரு வேலையை பண்ணுறோன்னா கரெக்டாக தொடர்ச்சியாக பண்ணணும். ஆனால் முன்னேற்றம்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். இன்னொன்று தன்னிச்சையான, இப்போ நான் ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், தொடர்ச்சியாக பண்ணவே மாட்டேன். இன்னொன்று தன்னிச்சையாக நான் வந்து பண்ணுவேன். அப்போது தொடர்ச்சியற்ற இன்னொன்று தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கிறது எதுலன்னு கேட்டாங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு ஞாபகம். பொருளாதார வளர்ச்சி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெட்டர். ஓகேவா? மாற்றம் வளர்ச்சி அப்படின்றது படிப்படியாக நிதானமாக நடக்கும். ஆனால் முன்னேற்றம் அப்படின்றது தொடர்ச்சியற்றது, இன்னொன்று தன்னிச்சையாக நடக்கும் அப்படின்னு ஞாபகம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா அதிக அளவிலான உற்பத்தி குறிக்கிறது. அதான் இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறோம், நம்ம பொறுமையாக நிதானமாக பண்ணாலும் நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம உற்பத்தி ஆகும். ஆனால் இப்போ முன்னேற்றம் பாருங்கள், நம்ம வந்து பண்ணோன்ற பேரில் அவசரமாக உற்பத்தி பண்ணுறோம். அதில் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும்னா ஒன்று குவாலிட்டியாக இருக்கும், ஒன்று குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது பொருளாதார முன்னேற்றம். ஓகேவா? பொருளாதார வளர்ச்சினா அதிக அளவிலான உற்பத்தியை குறிக்கிறது. நம்ம அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறது. பொருளாதார முன்னேற்றம்னா அந்த உற்பத்தி அதிகரிப்பது மட்டும் அல்லாமல் உற்பத்தியாகும் பொருட்களின் வகைகளும் மாறுகிறது. அதான் உற்பத்தி வந்து முன்னேறுன்ற பேச்சில் நம்ம நிறைய பொருள் வந்து உற்பத்தி பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த பொருளோட வகை ஒன்று தரமாக இருக்கும், ஒன்று அதோட கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி உற்பத்தி பொருளோட வகைகள் அதோடைய ரேஞ்ச் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையிலானது. தலா வருமானம் அதிகரிக்கும் குறிக்கும். அதுதான் இப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நான் ஒருத்தரை மட்டும் பண்ணுறது எண்ணிக்கை அடிப்படையில், எண்ணிக்கை பொறுத்து இருக்கும். இன்னொன்று தலா வருமானம் அதிகரிக்குமா, எக்ஸாமில் கேட்பாங்க. தலா வருமானம் அதிகரிப்பது பொருளாதார வளர்ச்சியாக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் தான் தலா வருமானம் அதிகரிப்பதை குறிக்கும். பொருளாதார முன்னேற்றம் எண்ணிக்கை ப்ளஸ் தர அடிப்படையிலானது. நான் அங்கேயே சொன்னேன்ல, பொருளாதார முன்னேற்றத்தில் நம்ம வந்து தரம் வந்து உற்பத்தி பண்ணணும்னு பேரில் நல்லா தரம் ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக அந்த மாதிரி வந்து உற்பத்தி பண்ணுவோம். அதுமாதிரி பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது குறுகிய எல்லையுடையது. அவங்க ரொம்ப நாடுகளுக்கெலாம் இப்போது வளர்ச்சின்னா அவங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க, அப்போ அவங்க சுற்றி இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் அதை வந்து அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படின்ற பேரில் வளர்ச்சி ப்ளஸ் மாற்றம். அப்போது முன்னேறனா அந்த வளர்ச்சியும் இருக்கணும், ப்ளஸ் நம்ம லைஃப்பில் மாற்றமும் இருக்கணும். விரிவான பொருள் கொண்ட சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, முன்னேற்றம்னா வளர்ச்சி ப்ளஸ் மாற்றம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.